யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து அவனை ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். ஆமென். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் வந்த சோதனையை விட இப்போ ஒரு பெரிய சோதனை வருது. ஆனால் அந்த சோதனையில் எப்படி ஞானமாக நடக்கணும்னு கர்த்தர் அவனுக்கு பலன் தந்தார். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானது நம்பர் 5. உங்களுக்கு எதில் ரொம்ப ஞானம் இருக்கணும்? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள். உங்களுக்கு வருகிற சோதனை, நீதிமான்களுக்கு வரும் சோதனைகள் அநேகமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன இருக்கணும்? ஞானமாக இருக்கணும். சோதனையில் ஞானமாக இருக்கணும். ஸோ நம்பர் 6, 6வதாக உதவி செய்வதில் ஞானம் தேவை. என்னவுமா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள். உதவி செய்வதில். நமக்கு நிறைய பேருக்கு எல்லா ஞானமும் இருக்கும், ஆனால் எதில் ஞானம் இருக்காது? கேட்கல. உதவி செய்கிறதுல என்ன பாச ஞானம் இல்லை. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் 2 பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஒருத்தன் பானபாத்திரக்காரன், இன்னொருத்தன் சுயம்பாய்களின் தலைவன். ஒருத்தனுக்கு இருக்கிற செய்தி கேட்கல, நல்ல செய்தி. இன்னொருத்தனுக்கு இருக்கிற செய்தி கெட்ட செய்தி. நம்ம என்ன பண்ணுவோம்? 2 பேர் எங்கே தான் இருக்கிறாங்க? ஒருத்தனுக்கு உதவி செய்யணும், ஒருத்தனுக்கு உதவி. ஒருத்தன்ட்ட நீ வாழ்வேன்னு சொல்லணும், இன்னொருத்தன்ட்ட நீ கேட்கல. நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளா இருந்தால் என்ன பண்ணணும் தெரியுமா? நீ 2 பேரும் வாழ்வேன்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு அந்த சிறைச்சாலையிலே 2 பேர் உதவிக்காக கெஞ்சுறாங்க. 2 பேரும் சொப்பனத்தினாலே டிஸ்டர்ப் பண்ணப்பட்டு யாராவது எங்களுக்கு விளக்கம் சொல். ஆனால் ஒருத்தனுக்குரிய செய்தி நல்ல செய்தி இல்லை, ஒருத்தனுக்குரிய செய்தி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உதவி செய்த உடனேயே முன்னேறிடவும் முடியாது. சிலருக்கு நீங்கள் உதவி செய்துதான் நீங்கள் துக்கப்படுவீர்கள். அதனால உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் உதவி செய்து நீங்க மாட்டிக்காதீங்க. சமீப நாட்களாய் நிறைய நான் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, இந்த லவ் பிரிச்சு விட போறான் பாருங்க. 2 பேர் லவ் பண்றதை கேள்விப்பட்டு, டே மாப்பிள்ள வேணாண்டா, அந்த பொண்ணு நல்லதில்லை, அந்த பையன் நல்லதில்லை. உடனே இவன் சொல்லுவான், என்ன பண்றதுனே தெரியலடா, விட முடியல அப்படின்னு. இது என்ன பிரச்சனை? நான் பேசுறேன் விடு அப்படின்னு போய் இந்த லவ் பிரிச்சு விட போறான் பாருங்க 2 பேரை. இவன் லவ்ல மாட்டிக்குவான். ஒரு 6 மாசம் தாண்டி அந்த பையன் இவ்வளவு விட்டுருவான், இவன் என்ன பிடிச்சிருவான்? டே என்னடா, என்ன கழட்டி விட்டு நீ பிடிச்சிட்ட? இது இந்த லவ் போனா கூட பரவாயில்ல, இந்த ஃபேமிலியில தவறான உறவுல இருக்கிறவங்கள பிரிச்சு விட போறாங்க பாருங்க. எத்தனையோ பேரு இந்த பிரிச்சு விடுற ஊழியத்துக்கு போய் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அது அசிங்கமா இருக்கு, கேவலமான வார்த்தை. வாழ்க்கை என்ன இது? ரொம்ப கவனமா இருங்க. கத்திரத்தில் ஞானம் கேளுங்க. ஆண்டவரே, உதவி கூட நீங்க போய் மாட்டிக்காத உதவியா இருக்கணும். உங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு நீங்க உதவி தான் செய்ய முடியுமே தவிர நீங்க கடவுளாயிர முடியாது. ஹலோ, தூதன் குளத்துல கலக்கிறதுக்காக வர்றாரு. யாரு முன்னாடி குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு. இப்போ 38 வருஷமா வியாதியா இருக்கிற ஒரு மனுஷன் குளத்தினுடைய கரையில இருக்கிறான். இந்த தூதனுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? கேட்கல. எல்லாரும் சொல்லுங்க. 38 வருஷமா இவன் பாடுபடுறானே, அவன்கிட்ட போய் நின்று, டேய் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாமா? ஆனால் அந்த தூதன் என்ன பண்ணல. இந்த தூதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை ஒரே வேலை. என்ன வேலை? குளத்தை கலக்கிறதுக்கு மட்டும்தான் உன் வேலை. நீ குளத்தை கலக்கிட்டு அற்புதம் பெற்றுக்கிறதும் பெற்றுக்காததும் கேட்கல. உன் டியூட்டி என்னமோ அதை முடிச்சுட்டு நீ பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சிடும். உங்க வேலை என்னமோ அதை செஞ்சுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வேலையை நீங்க செய்ய போனீங்கன்னா நமக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து ஆயிடுவாங்க. நிறைய பேர் என்னது, நான் கர்த்தரின் பிள்ளை, எனக்கு அப்படி தெரியாது.
அதான் நான் ஒரு டைம் பிரசங்கம், எனக்கு யாரையும் முகம் முறிச்சு பேச தெரியாது. இருக்கீங்களா நீங்கள் அப்படி? அதாவது நான் ரொம்ப சாஃப்ட், நான் அப்படியெல்லாம் எடுத்தறிஞ்சு நான் சொல்கிறேன், முகம் முறிச்சு பேச வேண்டிய இடத்துல கேட்கல. அப்படி பேசலைன்னா அந்த பாவத்துக்கு நீங்கள் ஒத்து போறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு நோ இது நடக்காது, இது எங்கிட்ட நடக்காதுன்னு சொல்றத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சில விஷயத்த உடனே டக்குன்னு அந்த இடத்துல சொல்லிடணும். என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லணும். இல்லை அவனை மனசை கஷ்டப்படுத்திடுவோமோ, ஏதாவது நினைச்சிடுவானோன்னு நினைச்சு நீங்க அமைதியா இருக்கிறதையே ஆப்போசிட்ல இருக்கிற நபர் பிளஸ்ஸா எடுத்துட்டாங்கன்னா சொல்லுங்க, அப்படி எடுத்துருக்காங்களா? அது உங்களுக்கு டேஞ்சர் தானே. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு கிருபை வேணும். யாரை குறிச்சுன்னா, நான் உதவி செய்வதிலே எனக்கு ஞானம் வேணும். இப்போ சொல்லுங்க பாஸ்ல, நம்பர் 1 ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவில் நமக்கு ஞானம். 2023க்கு வரும்போது நீங்க எல்லாம் எப்படி தான் வரணும்? ஞானம் உள்ளவர்களா வரணும். உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லணும், என்ன இப்படி கடந்தா இப்படி இருக்கிற, என்ன ஞானம் உனக்கு? கர்த்தருடைய ஞானமே அல்லாமல் வேற எதுவும் இல்லைன்னு உங்களை பார்த்து புகழணும். அப்படியே உங்களை பார்த்து பெரிய ஞானமாயிட்ட, உன்னெல்லாம் நீ ஏமாத்தவே முடியாதுப்பா. ஆமேன். உங்களை ஏமாத்தி நினைக்கிற அந்த குழுக்காரங்கெல்லாம் ஓடி போகணும் உங்களை விட்டு. ஆமேனே வரமாட்டேங்குது. ஸோ நம்பர் 1 முதலாவது எதில் ஞானம்? தேவனை அறிகிற அறிவில் ஞானம். நம்பர் 2 ரெண்டாவது சூழ்நிலையை சமாளிக்கிறதுல ஞானம். நம்பர் 3 மூன்றாவது வேலையில வெற்றி பெறக்கூடிய ஞானம். நம்பர் 4 நாலாவது மனுஷனை அறிகிற அறிவினுடைய ஞானம். நம்பர் 5 சோதனையை சகிக்கிறதுல ஒரு ஞானம், சோதனையை கையாளுகிறதுல ஒரு ஞானம். ஸோ நம்பர் 6 உதவி செய்கிறதுல, யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாது, நான் பண்ற உதவி எனக்கு ஆபத்தா முடிஞ்சிருமா நல்லா முடிஞ்சிருமா, இது கரெக்டானதா, இது கர்த்தர் எதிர்பார்க்கிறதா, ஸோ அதுல ஒரு ஞானம். நம்பர் 7 ஏழாவதாக உங்களுடைய உயர்வில் உங்களுக்கு ஞானம் இருக்கணும். எதுல ஞானம் இருக்கணுமா? யோசேப்பு இப்போ ஒரு உயர்வு கிடைக்குது, ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்குது. நமக்கு நிறைய பேருக்கு சிறைச்சாலையிலேருந்து எடுத்த உடனே அங்கீகாரம் கிடைச்சுன்னா நம்ம நிறைய பேர் தலைகால் பிடியாமல் ஆடுவோம். நமக்கு அந்த கஷ்டத்தை நிறைய பேரால் டேக்கிள் பண்ண தெரியும், ஆனால் எதை பண்ண தெரியாது. ஐஸ்வர்யத்தையும் உயர்வையும் நிறைய பேரால் சமாளிக்க தெரியாது. அப்படியே திணறுவாங்க. ஐஸ்வர்யம் வந்தோடனே மாறிடுவாங்க, உயர்வு வந்தோடனே மாறிடுவாங்க. அது ஒரு கெத்து வரும் பேச்சிலேயே, பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படி பேசுகிறேன். ஒரு பெருமை, ஒரு ஏதாவது போஸ்டிங் வந்துன்னா பிரதர் பிரைஸ் 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 லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர். இந்த டோனெல்லாம் எப்படி வருதோ தெரில, எப்படி மாறுதோ தெரியல. ஆமாம், உண்மையிலே பாருங்கள், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அப்படியே அமைதியாக சுற்றிட்டு இருப்பாங்க. நம்மளை பார்த்தோன்னே ஒன்றும் பண்ணாத ஒரு பொட்டுப்பூச்சி மாதிரி ஜோமனும். நான் ஒரு தெள்ளுப்பூச்சி பிரதர், நான் யாரு தெள்ளுப்பூச்சி பிரதர். இந்த தெள்ளுப்பூச்சி கத்துற நல்ல வாழ்வை தருவாரா அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. ஒரு போஸ்டிங் ஏதாவது கொடுத்துட்டோம், அவளை பார்த்தோன்னே நான் யார் தெரியுமா, நான் எங்கே இருந்தேன்னு தெரியுமா, நான் சும்மா நினச்சியா, அது ஒரு பெருமை. அப்போது உயர்வில் நமக்கு என்ன வேணும்? உயர்வில் ஞானம் உங்களுக்கு இல்லைன்னா இல்லை இருக்கிறது எல்லாம் உங்களை விட்டு என்ன பண்ணிடும்? பெருகாது, வளராது. கர்த்தர் ஒரு உயர்வு கொடுக்கும்போது ஞானமாக கையாளும். இல்லை 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 ஆண்டவரே கிருபத்தாரும் கிருபத்தாரும் கிருபத்தாரும். இந்த உயர்வை சிலர் பெருமையாக பேசும்போது நமக்கு என்ன வேணும்? கேட்கல. இதுக்குன்னே பிசாசு நிறைய பேர் அபிஷேகம் பண்ணி அனுப்புவாங்க. உங்களை பார்த்த உடனே என்ன சிஸ்டர், என்ன இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, என்ன பிரதர் இவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறீங்க, உடனே உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு பெருமை வந்து வருது. என்ன சாப்பாடு தெரியுமா எனக்கு? நான் உடனே என்ன சாப்பாடு, சின்ன வயசில் நான்லாம் காடை கௌதாரி சாப்பிட்டு வளர்ந்தவன் அப்படி. இல்லை இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் எங்கள் பாட்டியே பயங்கர அழகு அப்படின்னு மனசில் கூட நினச்சிடக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய உயர்வில் எனக்கு என்ன வேணும்னா, ஒவ்வொரு உயர்வுலையும் உங்களுக்கு ஞானம் வேணும். ஸோ நம்பர் 7 உங்களுக்கு உயர்வில். நம்பர் 8 எட்டாவது உங்களுடைய பொறுப்பிலே உங்களுக்கு ஞானம் தேவை. கையில் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் கையில் எடுக்கிற பொறுப்பில் கவனிங்க. சில நேரத்தில் பொறுப்புகள் வந்து ஈஸியாக அவங்க கையில் கொடுக்கப்படாது. அம்மான்ற பொறுப்பு, அப்பான்ற பொறுப்பு, வேலை செய்கிற பொறுப்பு, ஊழியம் செய்கிற பொறுப்பு, இது சீக்கிரமாக கிடைக்காது. சிலரெல்லாம் பொறுப்பு கிடைக்கிறதுக்காக அவ்வளவு ஆசைப்படுறாங்க, எனக்கு இப்படி கிடைக்காதா, இந்த சான்ஸ் கிடைக்காதான்னு. ஆனால் சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி அவங்களுடைய கேரக்டர்னால அந்த வாய்ப்பு அவங்கள விட்டு தூரம் போயிடும்.
அதுக்கப்புறம் கஷ்டப்படுவாங்க. உன்னை இழந்ததற்கு பிறகு நீங்க வருத்தப்படக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பொறுப்புலையும் நீங்க ரொம்ப கவனமா ஞானமா செயல்படணும். ஆமேன்னு சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய பொறுப்புல ரொம்ப கவனமா இருங்க. ஸோ நம்பர் 9, சொந்தக்காரர்கள் விஷயத்துல ஞானம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் சொந்தக்காரங்களா இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு என்ன வசன ஆதாரம்? அந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாரும் வருவாங்க. யாரை பார்க்கறதுக்கு? பார்வோனை பார்க்கறதுக்காக வருவாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் வருவாங்க. வந்த உடனே 2 பேரை மட்டும் தனியாக கூப்பிடுவான். இந்த பாரு, ராஜா உங்களை பார்த்து என்ன வேலை செய்கிறேன்னு கேட்பாரு. அப்போ நீங்க என்ன சொல்லணும்? நாங்கள் எல்லாம் மேய்ப்பர்கள். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலிருந்து எல்லாருமே அதான் அழுத்தம் திருத்தமாக சொல்லி அனுப்புவார். ஏன் அப்படின்னா, இவனும் பொய் சொன்னாலும் இவங்க இந்த ஊரில் தங்குறதுக்காக ஏதாவது பொய் சொல்லிட்டானுன்னா மாற்றுறது யார் தான்? இது வரைக்கும் நம்ம பேரை நம்ம காப்பாற்றிட்டு இருக்கிறோம். எப்போவுமே இவனும் அண்ணன் தம்பியை நம்ம என்ன பண்ண முடியாது. இவனும் ஆடை அடித்து சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டேன்னு சொல்கிற ஆட்கள் அல்லவா? அப்போ அந்த இடத்துல அவ்வளோ ஞானமா யோசேப்பு இல்லை சொல்லுங்க. அப்படின்னா சொந்தக்காரங்க விஷயத்தில் கூட பிறந்தவங்கன்னா கூட எந்த இடத்துலன்னா இந்த காரியத்தை சொல்லணும். இந்த காரியத்தை நமக்கு நிறைய பேருக்கு சொந்தக்காரங்களை பார்த்த உடனே அப்படியே குஷி ஆயிடுது. ஐயோ எங்க அம்மா, ஐயோ எங்க அண்ணன், அங்கே ஐயோ எங்க இல்லை சொந்தக்கார கையாளுகிறதுல ஒரு ஞானம் இருக்குது. நீங்க சொந்தக்காரங்களை கரெக்டாக கையாளலைன்னா எந்த சொந்தக்காரங்களுக்காக நீங்க பாசம் காமிக்கிறீங்களோ அவர்களே உங்க மனசை காயப்படுத்தி உடைச்சு உங்களை நஷ்டப்படுத்துறது கூட காரணமாயிருவாங்க. கேர்ஃபுல்லா இருங்க. சொந்தக்கார விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 10, 10வது, தன்னுடைய மரணத்திலே ஞானம். எதுல? மரிக்க போகும்போது அவர் சொல்றாரு, நான் இந்த பட்டணத்திலிருந்து மரிச்சாலும் என் பாடி எங்கே தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஊரில் நான் பெரிய போஸ்டிங்கில் இருந்தேன். இந்த உலகமே, இந்த நாடே எனக்கு நிறைய சொந்தம். ஆனால் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும்? என்னுடைய எலும்பு துண்டுகளெல்லாம் நீங்கள், என்னுடைய கல்லறை எங்கே தான் அப்படின்னா எங்கள் பிதாக்களோட. உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கணும். நான் சாகும்போது என் சுய தேசமாகிய, என் சொந்த தேசமாகிய, எனக்காக கட்டப்பட்டிருக்கிற ஒரு வீடாகிய பரலோக ராஜ்யத்தில் அந்த இடத்த நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த உலகத்தையே ஆயத்தப்படுத்தி இத்தனை ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி பரலோகம் போகலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு ஒரு ஞானம் வேணும், பரலோகத்தை குறித்த ஞானம்.